ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். ப்ரோ பக்கத்தில் முத்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நமக்கு எல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போ காரை ஃபஸ்ட்டு முத கார் ஓட்டுறது எப்படி அதை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஏங்கிறது வந்து கிளட்சி. அடுத்தது இந்த காலுக்கு வந்து லெஃப்ட் காலில் மட்டும்தான் அந்த கிளட்சி இருக்கணும். ரைட் காலில் பிரேக். அடுத்தது பி. அடுத்தது சிங்கிறது ஆக்சிலேட்டர். இது 3 தான் மெயின். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் பிரேக்கு. இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் வந்து வண்டி 2 வீலர் பின்னாடி இருக்க 2 வீலும் லாக்கில் இருக்குது. இப்போ அதை இப்போ முதல்ல மூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி அழுத்தி இப்படி கீழே விடுறோம். ஹேண்ட் பிரேக் ஓகே. இப்போ நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, லெஃப்ட் காலில் வந்து கிளட்சி, அடுத்து 2 வந்து பிரேக்கு, அடுத்து ஆக்சிலேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு கீர் முத கீர் போடுறோம். இப்போ முத ஆரம்பத்தில் கார் ஓட்டுறதுக்கு எப்படி மூவ் ஆகணும், எப்படி வண்டி ஓட்டுறதுங்கிறது முத நானே எனக்கே இப்போ தான் எனக்கு ப்ரோ முத்து சொல்லி தராரு. இப்போ அதை பார்க்கலாம் எப்படி ஓட்டணும்னு பாருங்கள். இப்போ கிளட்சி வந்து லெஃப்ட் காலில் இருக்க கிளட்சியை லெஃப்ட் காலில் கிளட்சியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த கீர் ஃபஸ்ட்டு கீர் போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கீர் லெஃப்டில் கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட்டு முன்னாடி தள்ளுறோம். இது ஃபஸ்ட்டு கீர். இப்போ அப்படியே வந்து கிளட்சி கொஞ்சமாக விட்டிங்கன்னா அப்படியே வண்டி மூவ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரவுண்டில் கற்றுக்கணும். அப்போ தான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். நமக்கும் சேஃபு, மற்றவங்களுக்கும் சேஃபாக இருக்கிறதுக்கோசம் தான் ஃபஸ்ட்டு கிரவுண்டாக பார்க்குறோம். கிரவுண்டில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கீரில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுக்குறோம். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது. இப்போ ரைட்டு கொஞ்சம் திரும்புகிறோம். பாருங்கள், திரும்புகிறோம். வண்டிலாம் அந்த ஜிஎன்டி ரோட்டில் போகுது, நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகிறோம். போகுது பாருங்க. இப்போ ஃபஸ்ட் கீழே தான் போகிறோம். கீழே தான் போகிறோம். இப்போ லெஃப்ட் கட் பண்ணுறோம். இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே தான் போகிறோம். கிளட்ச் அழிச்சு பிடிக்கிறோம். லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம், விட்டுறோம். அதுவாக திரும்பிக்குது பாரு. ஹேண்ட் பேக் கை விட்டுறேன், அதுவாக தான் போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிரவுண்டு சூஸ் பண்ணிக்கணும். பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஒருத்தர் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம அந்த கார் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. சொல்லி தரவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இருக்கணும். எனக்கு நல்ல ப்ரோ முத்துங்கிறவரு நல்லா கிடைச்சாரு. அதனால் நான் ஈஸியாக ஓட்டிகிட்ருக்கேன். நீங்களும் நினச்சா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு சேஃபுக்கு ஏதாவது மிஸ்டேக்னா அவங்க சரி பண்ணுறதுக்கோசம் தான் பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்காரங்க வச்சுக்கிறோம். சரி பாரு, பைக்கெலாம் போகுது. முன்னாடி பைக்கெலாம் வருது பாருங்கள். பைக் வருது தெரியுங்களா? நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். பாரு, முன்னாடி ஒரு பைக் போகுது. எதுக்கு மாதிரிலாம் பைக் வருது. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் அவர் சேஃபாக இருக்கார், பார்த்துக்குறோம். போகிறேன் பாருங்கள், போயிட்டே இருக்கிறேன். இப்போ போயிட்டே இருக்குன்னா இப்போ கிளட்சி அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், செகண்ட் கீர் போட போகிறேன். போட்டேன். செகண்ட் கீர் என்ன பண்ணோம், அப்படியே பின்னாடி வந்து கொஞ்சம் எல் வடிவில் வந்து லைட்டாக பேக்கில் போயிடணும். இது செகண்ட் கீர். இப்போ தேர்ட் கீருக்கு போட போகிறேன். கிளட்சி அழுத்தி பிடிக்கிறேன். அப்படியே முன்னாடி நியூட்ரல் கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துச்சுன்னா நியூட்ரல், அடுத்தது வந்துச்சுன்னா தேர்ட் கீர். பாருங்க, எனக்கெல்லாம் அவ்வளோ பயம் இருந்தது. நான் ட்ரைனிங் ஸ்கூலும் போயிருந்தேன், லோக்கலில் கார் டிரைவிங் ஸ்கூலும் போயிருந்தேன். அதுவும் பெஸ்ட்டு தான். அது கொஞ்சம் அந்த பயம் தெளியறதுக்கு. ஆனாலும் எனக்கு ப்ரோ தான் எனக்கு நல்ல டைம் எடுத்து 2 ஹவர் 1 ஹவர் நல்லா டைம் எடுத்து எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஃபஸ்ட்டு இது மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு வண்டி ஒன்று வருது. லாரி ஒன்று வருது பாருங்கள். சைடு கொடுக்குறேன்.
பாருங்கள் போகுது. போகுது பார்த்தீங்களா. எனக்கு பயம் இல்லை, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் இருக்கார் ஒன்று. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுற மைண்ட் இருக்குது. இதுக்கே எனக்கு இப்போ 5 ரவுண்டு விட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் எடுக்க தான் முடிஞ்சது. ஸ்பீட் பிரேக்கெல்லாம் என்னால் பண்ண தெரியல. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கை காட்டுறதுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு கொண்டு போகிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறது போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் கியரில் தான் போகிறோம், சாரி செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கிளட்சி அழுத்தி பிடிச்சி இந்த பிரேக்கை சும்மா விட்டு விட்டு பண்ணாவே போதும். பாருங்கள் போயிடுச்சுங்களா. இதுவே எனக்கு தெரியறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் கியரில் தான் போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளட்சி அழுத்தி பிடிச்சி ஃபோர்த்து கியரில் போகிறோம். சாரி, செகண்ட் கியருக்கு வந்துட்டா. செகண்ட் கியரில் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ கிளட்சி அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ தேர்டு கியருக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நீட்டில் கொண்டு வரேன், அப்படியே முன்னாடி கொண்டு போயிடுறேன். தேர்ட் கியர் போகுது. ஓகேவா, டன். எல்லாமே இந்த புகழ் எல்லாமே முத்துங்கிற புரோவுக்கு தான் சேரணும். ஏன்னா டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம். டிரைவிங் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் பயம் தயக்கம் இருந்தது. இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். இருந்தாலுமே இது மாதிரி தனிப்பட்ட முறையில் ஓட்டுறதுங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கார் கொடுப்பா, கொஞ்சம் ஓட்டுங்கப்பா அப்படின்னு ட்ரைவிங் பண்ண முடியல. ஆனால் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு ப்ரோ முத்துங்கிறவர், நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு க்ளோஸாக சொன்னார். அந்த தெம்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த லிங்க்கு, அந்த பாசிட்டிவ் தாட்ஸு, அவர் நான் ஓட்டணுங்கிற என்னை விட அவருக்கு அது இருந்தது. அதனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணார். அது எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் கேட்டாவே கோவிச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க, மனசு கஷ்டம் வந்துடும், மனஸ்தாபம் வந்துடும். அதனால் நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம மேலே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. எது எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூலு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி கிடைச்சிது, உங்களுக்கு கிடைச்சதுன்னா இப்போ இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு மூவ் பண்ணி அவரே அந்த பாலத்தில் பாருங்கள் காரு, கண்டெய்னரு எல்லாம் போகுது பாருங்கள். மாதிரி பைக் போகுது. பாருங்கள் ரைட் சைடில் ஒரு பைக் போகுது. பாருங்கள் இங்கே ஒரு கண்டெய்னர் நிற்குது. இது ஹைவே ரோடு தான். ஒரு கார் ஒன்று போட்டோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டி எடுத்து ஓட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அந்த பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி தினசரி இருக்கணும். எனக்கு முத்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 3ஆவது ரவுண்டு 4ஆவது ரவுண்டு வரைக்கும் 4 ரவுண்டு 5 ரவுண்டு விட்டார். பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பாலம், நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு பாலம் வருது, அதில் ஒரு வண்டி வருது. பாருங்கள் இந்த 2 கோடு, இந்த லெஃப்ட் சைடு இப்போ ஒயிட் கோடு, இந்த ஒயிட் கோடு, இந்த ஒயிட் கோடுக்குள்ளார சென்டர்லேயே தான் நம்ம போகணும். அப்போ தான் பக்கத்தில் இருக்க வண்டி போகும், நமக்கு சேஃபு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இதில் போனால் அவங்க கிராஸ் ஆகி போய்க்குவாங்க. நம்ம ஸ்லோவாக போனால் போதும். ஆரம்பத்தில் ஸ்லோவாக போகிறது தான் பெஸ்ட்டு. பாருங்கள் 40ல் தான் போகிறேன்.
தேர்ட் கியர். 40னா தேர்ட் கியர், 20னா சங் கியர். பாருங்க சூரியன் மறையதெல்லாம் தெரியுது பாருங்க. ஈவினிங் டைமு, மணி கிட்டத்தட்ட 6:05. நாங்கள் 4 மணிக்கு வண்டி எடுத்தோம். எனக்கு அப்படியே கண்டினியூவாக பிக்கப்பாக சொல்லிக்கிட்டு நான் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8 போட்டு கொடுத்தாரு. 8 பைக்கில் போட முடியுமா எனக்கு தெரியல. 8 போடுறதுக்கு அந்த கிரவுண்டில் போட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அது 2-3 ரவுண்டு போட்டேன். அப்புறம் வந்து சர்வீஸ் ரோடு, இப்போ ஹைவே ரோடு, அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ரூட்டுக்கு விட்டாரு. நன்றி, உங்களுக்கு நன்றி. பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஒரு பிரதர் வராங்க பாருங்கள், 3 பேர் வராங்க. அவங்களுக்கு நன்றி. இதை சொல்லிக் கொடுத்தாரு. இவர் தான் முத்து. ஃப்ரெண்ட்ஸு ப்ரோ எல்லாமே அவர் தான். பாருங்கள் அந்த ப்ரோ பாருங்கள் 3 பேருக்கு இங்கே வராங்க. ஓகே. தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன்.